Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வாதமும் வந்தனமும். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். പ്രത്യേകിച്ച് നിങ്ങളോട് ഒരുമിച്ച് ഇങ്ങനെ ഒരു കൂട്ടായ്മ കൂടുവാൻ ദൈവം എനിക്ക് തന്ന സാവാസനായ സ്തോത്രം. உங்களோடு கூட இன்றைக்கு கூடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ഇവിടെ ശുശ്രൂഷിക്കുന്ന ദേവദാസൻ ഈ സമയത്ത് വരണമെന്ന് എന്നോട് പറഞ്ഞിരുന്നു നേരത്തെ. இங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் தேவ மனிதன் இங்கே வரும்படியாக இதற்கு முன்னமே என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக நான் நினைக்கிறேன். நன்றி. ഇങ്ങനെ വരുവാൻ ദൈവം ഒരുക്കി തന്നല്ലോ. തന്നോട് കുടുംബത്തോടുള്ള സ്നേഹവും വന്ദനവും. இன்றைக்கு இந்த இடத்துல வரவும் அவரோடும் அவருடைய குடும்பத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒரு பந்தத்தை கத்த தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നിങ്ങൾ എല്ലാവരും ഇന്നത്തെ ദിവസം നിങ്ങൾക്ക് പ്രത്യേകമായിട്ട് ഫെബ്രുവരി 1 അല്ലെ മാസത്തിന്റെ 1-ാം ദിവസം இந்த மாதம் பிப்ரவரி 1வது நாளிலே கூடி வந்திருக்கிறோம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ഈ വർഷത്തിന്റെ രണ്ടാമത്തെ മാസത്തിന്റെ 1-ാം ദിവസം இது இந்த வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் நாள். இதுல இந்த வருஷம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வருஷம் தானே. ஓகே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாட்களை நினைக்கும் போது நமக்கு மிகவும் உற்சாகம் கிடைக்கிறது. அது എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ നിങ്ങൾക്ക് കൂടുതൽ 1-ാം തീയതിയോട് ഇത്ര വലിയ സന്തോഷം? 1ஆம் தேதினா ஏன் அவ்வளவு சந்தோஷம் வருதுன்னு தெரியுமா? Why you are so much liking the day, first day of the month? ஏன் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் தெரியுமா? இயேசு பூமியில் ഉണ്ടായിരുന്നപ്പോൾ ഫെബ്രുവരി 1 ഉണ്ടായിരുന്നു. Jesus was here, this February 1 was there or not? இயேசு இங்க இல்லனா இந்த உலகத்துக்கு வரலனா பிப்ரவரி 1 இருந்திருக்குமா? அப்புறம் ஏன் நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கோம்? இந்த நாட்காட்டி எப்படி வந்துச்சு? இயேசு மரிச்சு போன பிறகு அதுக்கப்புறம் கூட தான் இந்த ரோமர்கள் இந்த காலண்டரை கொண்டு வந்தாங்க. இயேசு வர்றதுக்கு முன்னாலே ரோமர்களுடைய பெயர்கள், அந்த ராஜாக்களுடைய பெயர்களுக்கு கீழே தான் இன்ன காலத்துல இன்ன காலம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்கள் குறிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுல எல்லா ദിവസവും சண்டே மண்டே எல்லாம் அங்கனே வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஞாயிறு திங்கள் அப்படின்ற நாட்கள் எல்லாம் குறிச்சு வச்சாங்க. அது ஆட்சி வட்டத்தின் 1ஆம் ദിവസം 2ஆம் ദിവസം 3ஆம் ദിവസം அங்கதான். அந்த ராஜாக்களுடைய முதல் வருஷம். അതിനു മുന്നേ ആഴ്ച വട്ടത്തിന്റെ the weekly days they were counting. First day of the week, second day of the week, third day of the week, like that it was counted. அதுக்கு முன்னால வாரத்தின் முதல் நாள், வாரத்தின் 2ஆம் நாள், வாரத்தின் 3ஆம் நாள்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தானே? அது இன்னைக்கு வாரத்தின் 1ஆம் நாள். அப்படி போல இன்றைக்கு வாரத்தின் முதலாம் நாள். ஹல்லேலூயா. வாரத்தின் 1ஆம் நாள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்து? வாரத்தின் முதலாம் நாள் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? அப்பம் பிட்டார்கள். அதுக்கே நான் ஐயாக்கு சொன்னேன் அப்பம் தான். அதனாலதான் நான் பாஸ்டர் சொன்னேன், வாரம் முதல் நாள் கூடும் போதெல்லாம் நீங்க அப்பம் பிட்கணும்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு புரியுது தானே? கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற மற்ற மதஸ்தர்கள் போல இல்லை. நாம் தேவனற்ற ஜனங்களை போன்ற ஒரு மதம் அல்ல நம்முடைய கிறிஸ்தவ மதம். அந்த அந்நிய மதத்தவர்களுடைய நாட்களும் மாதங்களும் போல நம்முடைய நாட்களும் மாதங்களும் இல்லை. நாம் நாட்களையும் மாதங்களையும் பார்த்து கர்த்தரை ஆராதிக்கவில்லை. நம்மை எல்லாம் ஏற்படுத்தின உண்டாக்கின தேவனையே நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம்? ஏன் இந்த உலகத்தின் மக்கள் கடவுளை ஆராதிக்கிறார்கள் என்றால், ஏன் சபரிமலைக்கு போகும், வேளாங்கண்ணி போகும், திருப்பதி போகும், எல்லா இடத்துல போகும். பலவிதமான பக்தி ஸ்தலங்களுக்கு இந்த உலகத்தின் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்களே, ஏன் போகிறார்கள்? சொல்லு உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க. அவருக்கு எல்லாமே
കഴിഞ്ഞ മാസം കഴിഞ്ഞ വർഷം എല്ലാം ആണ്ടവര് ചത്തുപോകാതെ എന്നെ സൂക്ഷിച്ചു. கடந்த வருஷம் கடந்த மாசம் எல்லாம் என்ன கொன்னு போடாம சாகடிக்காம காப்பாத்துனதுக்காக கோயிலுக்கு போறாங்க. அது ஒண்ணு. ഫാമിലിയിൽ എല്ലാവർക്കും ജോലി, പണം, ആവശ്യം എല്ലാം തന്നു. குடும்பத்துல எல்லாருக்கும் வேலை, வாய்ப்பு, சுகம் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு. அதனால அந்த கோயிலுக்கு போறோம். இதான காரணம் அவங்க எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு. நீங்களும் அப்படித்தான் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் ஏன் இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? ജാതികൾ പോകുന്ന പോലെ കഴിഞ്ഞ ആഴ്ച എന്നെ സൂക്ഷിച്ചതിനും എനിക്ക് പണം തന്നതിനും ആരോഗ്യം തന്നതിനും സ്വത്ത് തന്നതിനും വിദ്യാഭ്യാസം തന്നതിനുമാണോ വന്നത് എന്നാണ് ഞാൻ ചോദിച്ചത്. அங்க இருக்கிற தேவனற்ற பிள்ளைகளை போல சொத்து தந்ததினாலே, நாட்களை தந்ததினாலே, உயிரை கொடுத்ததினாலே இங்க வந்திருக்கிறோமா? கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2:1-13 வாசிக்கலாம். கொலோசியர் 1:13 12 இருந்து வாசிங்க. எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? ഞാൻ പ്രസംഗിക്കേണ്ട ആവശ്യമില്ല. There is no need for me to preach that one because you know what is the meaning of that word. இந்த வசனத்தின் அர்த்தம் என்னதென்று நாம் புரிந்திருந்தால் நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே என்ன எழுதியிருக்கிறது? திரும்ப யாராவது ஒருத்தர் திரும்ப சத்தமா வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரை ஸ்தோத்திரிக்க, எப்படி ஸ்தோத்திரிக்க இங்கே வந்திருக்கிறீர்கள்? எதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறீர்கள்? இருளின் அதிகாரத்திலே இருந்து. இருளின் அதிகாரம் என்றால் என்ன என்று தெரியுமா? தெய்வம் கிருபையில்லாத, தேவனுடைய கிருபை அற்று போன, தெய்வத்தின் உள்ளில் இல்லாத, தேவனுடைய ஆவி உள்ளே இல்லாத எல்லா மனுஷரும் இருளில் இருக்கின்றது. தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த எல்லா மனிதரும் இருளிலே இருக்கிறார்கள். புரியுதா? ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ഉള്ളിലില്ലാത്ത, தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இல்லாமல், ദൈവത്തിന്റെ കൃപ ലഭിക്കാത്ത, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் எல்லா மனுஷரும் இருக்கிற எல்லா மனுஷரும் ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ, தேவனுக்கு முன்பாக മരിച്ചവരും மரித்து போனவர்களும் இருளில் இருக்கிறவருமான, ஜீவனற்றவர்களும் இருளில் இருக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ഇതിലേക്ക് ശ്രദ്ധിക്കുക. വളരെ ഗൗരവത്തോடு ശ്രദ്ധിക്കുക. വളരെ വെരി സീരിയസ് അബൌട്ട് ദിസ്. இந்த காரியத்தை நம்ம மிகவும் கவனமாக நாம் யோசிக்க சிந்திக்க வேண்டும். நான் ஏன் இன்றைய தினத்தில் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறேன்? இருளின் அதிகாரத்தில் இருந்தவராയിരുന്നു എന്നാണ് ബൈബിൾ പറയുന്നത്. நாம் எல்லாம் இருளின் அதிகாரத்திற்கு கீழாக இருந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இங்கே வந்திருக்கிறதே இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. നിങ്ങൾക്ക് കഴിഞ്ഞൊരു മാസം മരിക്കാഞ്ഞതിനാണോ സ്തോത്രം ചെയ്യുന്നത്, അതോ ഇരുട്ടിൽ തന്നെ വെളിച്ചത്തിൽ കൊണ്ടുവന്നതിനായിട്ടാണോ? கடந்த மாதத்திலே மரித்து போகாமல் என்னை இங்கே இன்றைக்கு வெளிச்சத்தில் கொண்டு வந்த தேவனை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். നമ്മുടെ ഈ ഒരു കാര്യം, സഭ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? இன்னொரு விஷயம், சபை அப்படின்னா என்ன? നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് വന്നിരിക്കുന്ന എല്ലാം രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനപ്പെട്ട ദൈവമക്കളല്ലേ? நீங்க இங்க வந்திருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த மக்கள் தானே? അതോ അല്ലാതെ ആരെങ്കിലും ഉണ്ടോ ദൈവമക്കൾ? அப்படி இல்லாம யாராவது வந்திருக்கோமா?
രക്ഷിക്കപ്പെടാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടോ? സ്നാനപ്പെടാത്ത? ரட்சித்து ஞானஸ்நானம் எடுக்காத யாராவது இங்க இருக்கிறோமா? ഇല്ല. இல்ல. എല്ലാവരും ഇല്ല. നിങ്ങൾ ഇപ്പം ഈ നിമിഷം മരിച്ചാൽ നിങ്ങൾ എവിടെ പോകും? இப்பொழுது இந்த நேரத்தில் அப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்களாகி நாம் மரித்தால் எங்கே போவோம்? പിന്നെ നിങ്ങൾ കഴിഞ്ഞ ആഴ്ച മരിക്കുന്നതിന് സ്വതന്ത്രം എന്തിനാ പറയുന്നത്? നിങ്ങൾ ഇപ്പൊ മരിച്ചാൽ എங்கே പോകും നിങ്ങൾക്ക് தெரியலையா? ഞാൻ തമിഴിലെ சொல்லலாம் கொஞ்சம். എനിക്കറിയില്ല, എന്നോട് തമിഴ്. எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்றேன். ഇപ്പൊ ഉങ്ങൾ മരിച്ചാലും അല്ലേ നമ്മൾ പറഞ്ഞത്? മരിച്ചാൽ എங்கே പോകും? கடவுள் எங்க போகும்? கண்டிப்பாയിട്ട് உറപ്പിക്കുക ഉണ്ടോ? 100%. ലാസ്റ്റ് വീക്ക് മരിച്ചാലും ഒപ്പതാ இல்லையா? പിന്നെ എന്തൊക്കെ அந்த மாதிரி മരിക്കതില്ല അതൊക്കെ ആണ്ടവർക്ക് സ്വതന്ത്രം പറയണം, அவசரமில்ல. புரியுதானே? ரட்சிக்கப்பட்ட நாம இன்னைக்கு செத்தாலும் பரலோகம் தான் போவோம், போன வாரம் மரிச்சிருந்தாலும் பரலோகம் தான் போவோம். அப்புறம் என்ன சாகாம மரிச்சிருக்கிறதுக்காக சோத்திரம்னு சொல்லணும்? பைபிள் என்ன சொல்லுது? விட்டு பிரிஞ்சு கர்த்தரோடு கூட இருக்கிறது அத்யுத்தமம். It is very good to be with Christ. நாம் தேவனோடு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருப்பது உத்தமம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது நீங்கள் என்ன சொல்லுங்க? കഴിഞ്ഞ ആഴ്ച விட்டு பிரியாத இங்க இருந்ததுக்கு நல்லது கர்த்தரே. ஆனா நாம என்ன சொல்றோம்? போன மாசத்துல வாரத்துல சாகாம இருந்ததுக்கு சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆண்டவன் என்ன சொல்லுங்க? இங்க வா, என்னோட பக்கம் வா, என்னோட பிள்ளைன்னு சொல்லும்போ ஐயா ഞാൻ அங்க വരുന്നില്ല, ഞാൻ உங்களை என்ன இங்கே வச்சதாய் சோத்திரம். நம்முடைய ஆண்டவரோ பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள் சேர்த்துக் கொள்கிறேன் என்று அழைக்கும் போது நாமோ ஆண்டவரே நான் அங்கே வராமல் இங்கே இருப்பதே நல்லது, அதற்கு சோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். கரெக்டா இல்ல? ഞാൻ சொல்லுங்க ஏதோ தப்பாயிட்டா നിങ്ങൾ என்ன கிளியர் பண்ணணும். ஏதாவது இந்த பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பிசாசுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா? அவனுடைய காசை எடுத்து கலைந்து ஒன்றும் அல்ல பணி. உங்க பணத்தை எல்லாம் தடை பண்றது அவனுடைய வேலை கிடையாது. ஆரோக்கியம் எடுத்து கலைந்து அல்ல பணி. உங்க சுகத்தை கெடுக்கிறது அவன் வேலை கிடையாது. பைபிள்ல வாக்கியத்தின் அர்த்தம் மாற்றுறது அவனுடைய பணி. இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்துடைய அர்த்தத்தை மாத்துறதுதான் அவனுடைய ஒரே வேலை. புரியுதா? நோட்டு வரும்போ பேங்க் நோட்டு இல்லையா? 100 ரூபா பணம் நம்ம யூஸ் பண்ற கரன்சி இருக்குல்ல, அந்த ஃப்ராட் நோட் இல்ல, கள்ளப்பணம். அதோட டூப்ளிகேட் நோட்டு கள்ளப்பணம் இருக்குல்ல, ரெண்டும் கண்ட ஒரு மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கள்ளப்பணம் ஏதோ ரெண்டு கலர்ல அடிக்கும் இல்ல? கள்ளப்பணம் எப்பயுமே ரெண்டு கலர்ல அடிக்க மாட்டாங்க. இல்ல ரெட் ப்ளூ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, கரெக்ட் சேம் மாதிரி அடிக்கும். 100 ரூபாய் என்ன கலரோ அதே கலர் தான் அது இருக்கும், ஒரே கலர். நார்மல் பார்த்தால் you cannot take out the difference. ரெண்டையும் ஒண்ணு வச்சு பார்த்தா கள்ள நோட்டு நல்ல நோட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்காத மாதிரி அதை தயாரிப்பாங்க. அதுதான் சாத்தானுடைய ஒரே வேலை. உள்ள வாக்கின் அர்த்தம் ஒருபோது நம்மளே டிஃபரன்ஸ் மாதிரி வேதத்துல இருக்கிற வசனத்தை ஒருபோது வித்தியாசமா கண்டுபிடிக்காத மாதிரி அவன் நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பான். பைபிள்ல விசுவாசம் என்ற வாக்கு எழுதியிருக்கு. வேதத்துல விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் அர்த்தம்? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் എന്നതോ விசுவாசம் എന്നതോ எபிரேயர் சொல்ல ஒராள் சொல்லு. விசுவாசம் എന്നതோ ஆசிக்கிற உறப்பும் 12:1. இது எபிரேயர் 12:1 படிக்கலாம். 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத நிச்சயம். எஸ். നിങ്ങൾക്ക് വിശ്വാസം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ? உங்களுக்கு விசுவாசம்னா என்ன? இல்லாத காரியம் கிடைக்கும், அது விசுவாசம். இங்க சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. ஆனா நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்? எது கிடைக்கலையோ அதை நம்புறதுதான் விசுவாசம் நினைச்சிட்டு இருக்கிறோம். അതല്ലേ? அப்படிதான் ബൈബിളിൽ என்ன எழுதியிருக்கிறது? விசுவாசம் എന്നതോ രണ്ട് കാര്യമുണ്ട്. ഒന്ന് நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி എന്ന് പറഞ്ഞാൽ என்ன? வாட் இஸ் தட்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்னது? என்ன നിങ്ങളുടെ ആശ? നമ്പപ്പെടുന്നത് என்ன?
உங்க ஆசை என்ன சொல்லுங்க, என்னதை நம்புறீங்க? சொன்ன பைபிள்ல பிசாசு என்ன பண்ணி எல்லா வாக்குகளையும் அர்த்தம் மாற்றி வச்சிருக்கு. அதுதான் நம்ம சொல்றோம், பிசாசு பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அர்த்தத்தை மாத்தி வச்சிருக்கிறான் நம்முடைய மூளையில. எல்லாம் வேற வாக்கின் அர்த்தம் ஃபில் பண்ணிருக்கு. வசனத்தை குறிச்ச அர்த்தங்கள் எல்லாம் வேறு விதமா நம்முடைய இருதயத்துல பிசாசு நிறைச்சு வச்சிருக்கான். விசுவாசம் என்ற வாக்கே பிசாசு, விசுவாசம் என்ற வார்த்தையே இல்லாமல் பண்ணி இருக்கிறான் அந்த பிசாசு. விசுவாசம் என்று പറഞ്ഞാൽ எந்த ஜீவத்தில் எனக்கு இல்லாத கிட்டு வந்து பிசாசு நம்மளை படிப்பிச்சு. விசுவாசம் என்றால் என் வாழ்க்கையில் இல்லாததை பெற்றுக் கொள்வதுதான் விசுவாசம் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதே பிசாசு நம்மளை எல்லாம் படிப்பிக்கணும், நம்மள மக்களோடு பிரார்த்திக்க. அதேதான் பிசாசானவன் நம்ம பிள்ளைகளோடையும் அதையே ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஸ்கூல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கணுமா, நல்லா விசுவாசிச்சு ஜெபம் பண்ணு. அது பைபிள்ல இருக்கா? பைபிள் உண்டோ? விசுவாசம் என்று പറയുന്നത്, விசுவாசம் என்று சொன்னால் காணாத காரியங்களோட காணாத விஷயங்களின் உறுதி. என்ன காணாத காரியங்கள்? காணாத விஷயங்கள், காரியங்கள் என்ன? இல்லாத காரியங்களோட உறுதி இருக்குல்ல, இல்லாததோட உறுதி கிடையாது. காணாத காரியங்கள், பார்க்க முடியாதவைகளின் உறுதி. டிஃபரன்ஸ் புரியுதா? இல்லாதவைகள் அல்ல, பார்க்க முடியாதவைகள். இல்லாத காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிசாசு என்ன சொல்றான், உனக்கு என்ன இல்லையோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா விசுவாசம் அது இல்ல, பார்க்க முடியாதவைகளை பெற்றுக் கொள்றது, அத உறுதி. என்ன பார்க்க முடியாத காரியங்கள்? எதெல்லாம் நம்மால பார்க்க முடியாது? பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், அது நல்ல காரியம், நல்லதுதான். அதை குறிச்சு எந்த விசுவாசம், அதை குறிச்சு நாம எப்படி விசுவாசிக்கிறோம்? நீங்க எங்க பரலோகத்துக்கு போகுது, எப்படி பரலோகம் போகணும்னு தெரியுமா? எப்படி நம்ம எல்லாம் பரலோகம் போவோம்? இப்ப இந்தியாவில் எத்தனை மணிக்கா நார்மலி 12 இப்ப கேரளாவில் இல்ல எலெக்ஷன் டைம். இப்போ கேரளாவில எல்லாம் தேர்தல் நேரம். இங்கே எலெக்ஷன் வந்து SIR ஏதோ ஓட்டர் பட்டியல், தேர்தல் பட்டியல் இங்க இருக்க தமிழ்நாடு. அதுல எல்லாம் உங்களுக்கு பேரு வரணுங்க, உங்களை கரெக்ட் சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ணணும். இங்கே நமக்கு தேர்தலுக்கு SIR பட்டியல் எடுத்தாங்க. அந்த தேர்தல் பட்டியல நம்ம பேர் வரணும்னா நம்ம இந்திய குடிமகன் நம்மளெல்லாம் நிரூபணம் பண்ணக்கூடிய அடையாளங்களை கொடுக்க வேணும். சொர்க்கத்துக்கு பேர் வரணும். ஆனா பரலோகத்தில் நம்ம பேர் வரணும்னா என்ன செய்யணும்? அடுத்த குடிமகன் பரலோகத்தின் குடிமக்கள் அப்படின்னா எப்படி நம்ம நிரூபணம் பண்றது? உங்களுடைய என்னுடைய சுபாவங்கள் நித்தியத்தின் சுபாவங்களாக இருக்கிறதா? ஆண்டவருடைய சுபாவம், தேவ சுபாவம் நமக்குள்ள இருக்குதா? ஆண்டவருடைய சுபாவம் இல்லாத யாரும் அவருடைய ராஜ்யத்தில் போகும். தேவனுடைய குணம் சுபாவம் இல்லாத யாரும் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்திய குடிமகன் இல்லாதவர்கள் எப்படி இந்தியாவிலே நிரந்தரமாக குடியிருக்க முடியாதோ, அப்படித்தான் இந்த பூமியிலே தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதவர்கள் நித்திய ராஜ்யத்திலே தேவனிடத்தில் பிரவேசிக்க வாழ முடியாது. முன்பே அவருடைய ராஜ்யமும் நீதியும் அன்வேஷிப்பீர். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். ராஜ்யம் நீதி ரெண்டு காரியம் அன்வேஷிக்கணும். இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, தேவனுடைய நீதி அவருடைய ராஜ்யம், இவைகளை தேட வேண்டும். நீங்கள் ராவிலே எழுந்த ராஜ்யம் அன்வேஷிக்கணும். ராவிலே when you got up in the early morning, which bird you are searching for? ராஜ்யம். நீங்க காலையில எந்திரிச்சது தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நம்ம தேட முடியும்? தேவனுடைய ராஜ்யம் அல்ல, ஆருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு, யாருடைய ராஜ்யத்தை நான் தேடினோம். என்ன ஜெபம் பண்ணியது? எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்னோட ராஜ்யம் எல்லாம் கரெக்டாய் வரணும். அதுதான் நம்ம காலையில எந்திரிச்சது என்ன ஜெபம் பண்ண? ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ராஜ்யம், என்னுடைய தேவைகள் மற்ற எல்லாம் சரியாகணும், அதெல்லாம் வாய்க்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வரணும்னு கேட்டாலே, தேவனே உம்முடைய ராஜ்யம் எனக்கு நடக்க வேண்டும்னு நம்ம ஜெபம் பண்ண ஆள் யாராவது இருக்கமா? ஆண்டவருடைய ராஜ்யமானது அது எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யம் என்றால் எப்படி இருக்கும்? அங்க நீதி இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், ஆத்மாவில் சந்தோஷம் இருக்கும், இருதயத்திலே சமாதானம் இருக்கும். இதெல்லாம் குடும்பத்தில் இருக்குமா?
இதெல்லாம் குடும்பத்துல இருக்கா? பிசாஜ் என்ன பண்ணி நமக்கு அர்த்தம் மாற்றி கிளம்பி பிசாசு என்ன செய்திருக்கிறான்? வேத வாக்கியங்களின் மொத்த கருத்தையும் மாற்றி நமக்கு போதித்திருக்கிறான். சமாதானம் கிடைக்கல. பணத்தை வைத்து நாம் சமாதானத்தை உண்டாக்கி விட முடியாது. கல்யாணம் முடிஞ்சாலும் சமாதானம் கிடைக்கல. எல்லாத்தையும் வச்சு பிள்ளைகளுடைய கல்யாணத்துல முடிச்சிட்டாலும் நமக்கு சமாதானம் கிடைச்சிடாது. அது பரலோக ராஜ்யத்திலிருந்து தான் வர வேண்டும். ராஜ்யம் பெறணும். காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? பிரார்த்தனைக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். நம்முடைய ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும். எப்படி ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று 3 காரியத்தை சொல்லலாம். பரலோகத்தில் உள்ள நம்முடைய பிதாவே. பிதாவே என்ன கேட்குது? பரலோகத்தில் உள்ள அவர் என்ன கேட்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கின்ற பிதா உங்களோட ஆயிருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பரமண்டலத்தில் இருக்கிற பிதா உங்களோடு இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? உங்களோட பிதாவா இருந்தாங்க. அவர் உங்களுடைய தகப்பனாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? அவரே நம்ம அப்பாவா இருந்துட்டா என்ன பிரச்சனை இருக்க போகுது? எதுவுமே இருக்காது. உங்களோட பிதா இப்ப இங்கே வந்துட்டு அம்பானி உங்களோட அப்பனாட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அம்பானி உங்க அப்பாவா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமா? என்ன பிரச்சனை உண்டோம்? பரலோகம் இது எல்லாமே அப்ப வந்து அப்பனாட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பரலோகத்தின் பிதாவே உங்கள் பிதாவா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகிறது? அந்த உறுதி நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? விசுவாசம். அப்பாவும் என்னுடைய அப்பா, பரலோகத்தின் தேவன் என்னுடைய தகப்பன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? ஹல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வம் எந்த தெய்வம்? எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன் என்னுடைய தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உறுதி நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது வரி என்ன சொல்லுது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. காலையில இருந்து பிரார்த்திக்கும் என்னோட ராஜ்யம் இது வேண்டாம், உங்களோட. காலையில எழுந்து நீங்க ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யம் அல்ல உம்முடைய ராஜ்யம் என்னிடத்துல வரட்டும். இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். தீர்மானம் எடுக்க இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், இனிமேல் நான் இப்படித்தான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய ராஜ்யம் அல்ல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜ்யத்தை நீங்கள் தேடினாலும் பிரச்சனைகள் இருக்கும், உண்டாகும். அமெரிக்கா போனாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க யூரோப் போனா, ஐரோப்பா போனாலும் அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். வேற எந்த ராஜ்யத்துல போனாலும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையும் போராட்டம் இல்லாத ஒரே ராஜ்யம் நம்ம சொர்க்க பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். அந்த இடத்தில் மட்டுமே தேவன் தரக்கூடிய சமாதானம் இருக்கிறது. அங்கு மட்டுமே அவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. தேவன் தரக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும் என்று தெரிகிறதா? தேவன் தரக்கூடிய சமாதானம் என்பது நமக்கு நேரிடுகிற எல்லா இக்கட்டுகளுக்குள்ளேயும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஒரு சமாதானம். നിങ്ങൾക്ക് അറിയാമോ, നിങ്ങളുടെ എല്ലാ വിഷയങ്ങൾക്കും സാധാരണമായിട്ട് മനുഷ്യനെ ഇരുന്ന നോർമലായിട്ട് എല്ലാ വിഷയങ്ങൾക്കും ഒരു വിടുതൽ തരാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യം ഞാൻ നിങ്ങൾക്ക് പറഞ്ഞു തരാം. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் போராட்டங்களுக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறேன். தெய்வத்தை ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ், வாசிங்க. ആമേൻ. നിങ്ങൾക്ക് എന്തും മനസ്സിലാക്കാൻ വിഷമമുള്ള ഭാഗങ്ങളായ For some people, Romans are very difficult to understand. எல்லாரும் என்ன சொல்றாங்க? சில மனிதர்கள் இந்த ரோமர் நிருபம் வாசிக்கும் போது மிகவும் கடினமானதுன்னு நினைக்கிறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. Actually, ரோமர் லேயனமான the basic of Christian teaching.
ஆனா இந்த ரோமர் நிருபம் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கான போதனைகளின் அடிப்படை அது. ഈ ബുക്ക് നിങ്ങൾക്ക് മനസ്സിലായില്ലെങ്കിൽ നിങ്ങൾ ബൈബിൾ இந்த ரோமர் நிருபம் கிறிஸ்தவர்களுக்கு புரியாவிட்டால் கிறிஸ்தவம் சிறப்பாக இருக்காது. മതമാറ്റിക്സിന്റെ ബേസിക് വിട്ടിട്ട് മതമാറ്റിക്സ് പഠിക്കാൻ പോകുന്നവരിക്കും റോമൻ അടിച്ച് അറിയത്തില്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ബൈബിൾ പഠിക്കാൻ ഒക്കത്തില്ല. இந்த ரோமர் நிருபத்தை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் நம் வேறு வேதத்தின் எந்த பகுதியும் நமக்கு புரியாது. മാത്സിന്റെ ബേസിക് പോയിട്ട് മാത്സ് പഠിക്കാൻ പോകുന്നവരിക്കും. அது எப்படி இருக்கும் என்றால் கணக்கு புத்தகத்தின் அடிப்படை தெரியாம, இந்த கூட்டல் கழித்தல் தெரியாம நம்ம கணக்கு படிக்கிற மாதிரி ஆயிடும். ആൽജിബ്ര പഠിക്കാൻ പോയാൽ ഒന്നും പിടികിട്ടുന്നില്ല അല്ലേ? அடிப்படையே தெரியலன்னா அல்ஜிப்ரா எப்படி புரிய போகுது? അതുപോലെ ഒരു റോമലേഖനം അറിയത്തില്ല, അത് 3 ദിവസം പഠിച്ചു. அப்படித்தான் ரோமர் நிருபத்தை புரிந்து கொள்ளாமல் வேதத்தின் மற்ற எந்த பகுதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ഇവിടെ എഴുതിയിരിക്കുകയാണ്, அவர்கள் தேவனை தேவனென்று நினைச்சு மகத்துவம் கொடுத்திല്ല. தேவனென்று புரிந்து கொண்டு மகிமைப்படுத்தாமல், എന്താ തപ്പനെ പറ്റി? தேவனை அவருக்கு தெரியும், தேவனென்று நினைச்சு மகிமை கொடுத்திല്ല. அவரு தேவன் என்று எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவரை தேவன் என்று நினைத்து புரிந்து கொண்டு மகிமைப்படுத்தாமல், தெரியுന്നതും தேவனென்று நினைச்சு மகிமை கொடுத்ததும் தம்மில் என்ன? தேவனை அறியறதும் தேவன்னு நினைக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? அதே நமக்கு பிரச்சனை. இதுதான் தெரியும், ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், எல்லாமே தெரியும். ஆண்டவர் ஆறுன்னு தெரிஞ்சவருக்கு மகிமை கொடுக்கும்போது உங்களோட பிரச்சனைகள் உங்களோட ஜீவத்துக்கு மாறும். ஆண்டவர் நல்லவர்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவர் யார் என்று புரிந்து கொண்டு நாம் அவரை ஆராதிக்க மகிமைப்படுத்த வேண்டும். தேவனே தேவனென்று தெரிஞ்சுகொண்டு அவனுக்கு மகிமையை கொடுக்காதது கொண்டு அவருடைய ஹிருதயம் இருண்டு போய், தேவனை அவர் தேவன் என்று அறிந்தும் அவர் தேவனுக்கு ஏற்ற மகிமை கொடுக்காதனால அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்படித்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஜீவத்தில் பிரச்சனைகள் വരുന്നതിന്റെ ഒന്നാമത്തെ കാരണം, ജീവിതത്തിൽ ഇരുളുകൾ വരുന്നതിന്റെ കാരണം தேவனை தேவனென்று தெரிஞ்சுகொண்டு அவனை மகத்துவம் கொடுக்குന്നില്ല. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு, நெருக்கடிகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவரை தேவன் என்று புரிந்து ஆராதிக்காததுதான், மகிமை செலுத்தாததுதான் காரணம். இருள்தான் நம்முடைய பிரச்சனை. ஆண்டவர் என்றால் வெளிச்சம், ஆண்டவர் என்றால் வெளிச்சம். அதே டிஃபரன்ஸ். ஆண்டவர் என்றால் வெளிச்சம். ராஜ்யവും பரலோக ராஜ்யവും തമ്മിലുള്ള ഡിഫറൻസ് എന്താ? பரலோக ராஜ்யத்தில் இருள் இல்லவே இல்ல. இந்த ராஜ்யத்திற்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்துல இருள் இல்லை, ഈ ലോകത്തില് இங்கே வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இல்லைன்னு இருளே உள்ளு. இங்க வெளிச்சம் இல்ல, ஏனென்றால் எங்க முழுசும் இருள் தான் சூழ்ந்து இருக்கிறது. என்ன பറ്റുம்? சூரியன் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? பூமி இருளுதான், பூமி இருளாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் வெளிச்சம் உண்டாகட்டும். அதனாலதான் ஆண்டவர் முதலாவது சொன்னார், வெளிச்சம் உண்டாக்கடவது. ஆண்டவருடைய வெளிச்சம் கொண்ட ஜீவிதத்தில் அவனுக்கு வீட்டில் எல்லாமே ஒன்னாத்தான் இருந்து மாறி, ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள், உங்கள் வீட்டில், உங்களுடைய எல்லா இடத்திலும் வந்தால்தான் உங்களுக்குள் வெளிச்சம் உதிக்கும். ஜீவிதம் ஒரு வெளிச்சமான ஜீவிதம் இல்லை என்றால் உங்களுடைய നിങ്ങളുടെ ജീവിതം ആണ്ടവരുടെ വെളിച്ചം വന്നാൽ നിങ്ങളുടെ ജീവിതം വെളിച്ചമാണ്. தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. രണ്ടാമത്തെ കാര്യം, ദൈവത്തിന്റെ രാജ്യം നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ വരണം. முதலாவது காரியம், தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். தேவனை தேவன் என்று அறிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். എനിക്ക് ഇങ്ങനെ കഴിയാത്ത വല്ല കാര്യവും ഉണ്ടോ? தேவன் சொல்லுகிறார், என்னால் செய்ய முடியாத பெரிய காரியங்கள் உண்டோ என்று கேட்கிறார். உண்டோ? உண்டோ? இல்லே இல்ல. சொல்லு, இல்லே இல்ல. ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும். தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லாததினால் நான் உங்களை மகிமைப்படுத்துகிறேன். தேவனே, உம்மால் செய்ய முடியாத பெரிய அதிசயமான காரியம் எதுவும் இல்லை, ஆகவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலையில எந்திரிச்சு அப்படித்தான் சொல்லுவீங்களா? என்னுடைய ஜீவத்தில் எல்லா பிரச்சனைகளும் அதுக்கப்புறத்தோடு உங்களோட மகிமையால் அதன் மேல் நான் ஜெயம் எடுக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் தோன்றக்கூடிய எல்லா இக்கட்டுகளுக்கும் மேலாக அவை ஜெயம் கொள்ளுகிறதற்கு உம்முடைய வெளிச்சத்தில் உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்களுடைய ராஜ்யம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்முடைய ராஜ்யம் என்பது என்ன? இது പറയുന്നത് ഒരു ദിവസം എടുക്കുന്നു പറയാൻ. அது சொல்றதுக்கு இன்னும் ஒரு രാജ്യം ഉണ്ടോ? ഉണ്ടോ? രാജ്യം ഉണ്ടോ? உங்களுக்கு പറഞ്ഞ എന്നാ?
உங்களுக்கு രാജ്യത്തിൽ എന്നൊക്കെ ഉണ്ട്? ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்கும்? ഭരണകർത്താക്കളുണ്ട്. പണ്ടാണെങ്കിൽ ഒരു രാജ്യത്ത് മെയിനായിട്ട് ആരായിരിക്കും? രാജാവ്, അല്ലേ? നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ആരാ രാജാവ്? உங்க வாழ்க்கையில யார் ராஜாவாக இருக்கிறார் ராஜ்யத்தில்? உங்களுக்கு கோபம் வருമ്പോ என்ன சொல்ல? ഞാൻ ആരെന്ന് தெரியுமா சொல்லியா? கோவம் வரப்ப என்ன சொல்லுவோம்? நான் யாரு தெரியுமா? ഞാനാ രാജാവ്. நான் தான் ராஜா சொல்லுவா? ഞാൻ சொல்லுவேன். നമ്മുടെ வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் ஆண்டவர் ராஜாவாய் வந்ததே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேவன் ராஜாவாக வரவில்லை, அவரை அனுமதிக்கவில்லை. அதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஆண்டவரே நான் ராஜாவாக, ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில் ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று ஜெபம் பண்ண வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த கனியை புசிச்சால், நீ இந்த பழத்தை புசிக்கிற போது நீ தேவனை போல் ஆவாய். நமக்கு எல்லாம் மத்திய பிரச்சனை உள்ளதா? நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். நாம தேவனோட இன்னும் இளைச்சவங்க கிடையாது. நம்ம ஆண்டவர் ஆக்சுவலி வந்து பிசாசு ஆண்டவர் ஒரு ஃபைட்டிங்கும் இல்ல. கவனிங்க, பிசாசு ஆண்டவர்கிட்ட யுத்தம் பண்ணல. ஒண்ணும் இல்ல. பிசாசு கிட்ட ஆண்டவர் போடான்னு சொன்னா போகும், வாடான்னு சொன்னா வரும். அப்படிதான் ஆண்டவருக்கு முன்னால பிசாசு போனா ஆண்டவர் போடானா போயிடுவான், வாடானா வந்துருவான். மனுஷனை வாடான்னு சொன்னா வரும் இல்ல. ஆனா மனுஷரோ வாடான்னு சொன்னா ஆண்டவர் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. அவங்க வேற பக்கம் போவாங்க. மீட்டிங்கு வர சொன்னா மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்க, கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. பிரச்சனைக்கு யார் காரணம்? பிசாசா நாமளா? നമ്മുടെ രാജാവ് ഞാനാ വലിയവൻ. വീട്ടിൽ പ്രശ്നം ഉണ്ടാകുന്ന ആരാ? ഭാര്യയാണോ ഭർത്താവാണോ? ആരാ വലിയവൻ? வீட்டுல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கணவனா மனைவியா, நீயா நானான்றதுதான். ஆரா വലിയത്? யாரு பெரிய ஆளுன்றதுதான் அங்க பிரச்சனை. தமிழ்நாட்டில் இல்ல, கேரளத்தில். தமிழ்நாட்டுல குடும்ப பிரச்சனை இல்ல, கேரளாவில் அப்படி இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல கேரளால மட்டும் இல்ல, உலகம் பூரா இருக்கு. எல்லாரும் நான் தான் ராஜா, நான் தான் ராஜான்ற எண்ணம். யாரும் யாருக்கும் கீழ்ப்படிவதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் இங்கே வந்தால், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னுடைய ராஜ்யம் இங்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே. ராஜாவின் சுபாவம் ஒன்று இருக்கிறது தெரியுமா? ராஜாவின் தலையில கிரீடம் இருக்கும். உங்க தலையில கிரீடம் இருக்கா? நீங்க யாரையாவது நீங்க குற்றம் சொல்லுங்க. കളിയാ ഇല്ല. ഞങ്ങളുടെ കുടുംബം ആരാന്ന് അറിയാമോ? ഞങ്ങളുടെ ചേട്ടന്റെ ചേട്ടൻ ഡോക്ടറാ, എഞ്ചിനീയറാ, മന്ത്രിയാ. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எங்க குடும்பம் யார் தெரியுமா? எங்க பின்னணி என்ன தெரியுமா? எங்க அண்ணன் யாரு தெரியுமா? ஒரு என்ஜினியரா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, அவங்க எப்படி இருக்காங்க, இந்த பதவியில இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. இதுதான் நம்ம மண்டை மேல வச்சிருக்க, தலை மேல வச்சிருக்கிற கிரீடம். இருக்குதா? அப்படி சொல்றோமா? பெருமை பாராட்டுறோமா? அதுதான் உங்களுக்கு இருக்கிற கிரீடம். அது நம்ம யதார்த்த பிரச்சனை. பிசாசல்ல, நமக்கு இருக்கிற சாமானிய பிரச்சனை பிசாசு கிடையாது, நாம தான் நமக்கு பிரச்சனை. பிரச்சனைக்காரன் யாரா? பிரச்சனைக்கு உரியவர் யார்? നിങ്ങൾ രണ്ടാളും നമ്മളെ വഴക്കുണ്ടായാൽ നമ്മള് ആരാ പ്രശ്നക്കാരൻ? உங்க ரெண்டு பேருக்குள்ள யாருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யாரு பிரச்சனைக்கு உரியவர்? மற்ற ஆள் வந்து சொல்லி இல்ல, எதிரில இருக்கிறவர் தான் சொல்லுவோம். ഭാര്യ ഭർത്താവ് പ്രശ്നം വഴക്കുണ്ടാക്കിയാൽ ആരാ? கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா யாரு பிரச்சனைன்னு சொல்லுவோம்? ഭാര്യ പറയും ഭർത്താവാ പ്രശ്നം. மனைவி சொல்லுவாங்க எங்க வீட்டுக்காரர் தான் பிரச்சனை. ഭർത്താവ് പറയും ഭാര്യ പ്രശ്നം. கணவன் சொல்லுவாரு எங்க வீட்டுக்காரம்மா தான் பிரச்சனை. அதுதான் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. நாம் யாரும் யாருக்கும் கீழ்ப்படிவதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. நாம் தான் நம்முடைய பிரச்சனைக்கு சொந்தக்காரர்கள். கர்த்தருக்கு முன்பாக நாம தான் பிரச்சனைக்கு மூல காரணம். താഴ്മയോടെ ഇന്ന് കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നിങ്ങൾ പറഞ്ഞല്ലോ ഫെബ്രുവരി 1-ാം തീയതി അല്ലേ, ഇന്നൊന്ന് താഴാനുള്ള ഒരു തീരുമാനം എടുക്കുമോ? நீங்க இன்னைக்கு பிப்ரவரி 1-ஆம் தேதி இல்ல, மாசத்துல
முதல் நாள் உங்களை நீங்களே மிகவும் தாழ்மையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. ஞானமான பிரச்சனைக்காரன். ஆண்டவரே, நான் தான் எல்லாவற்றிற்கும் பிரச்சனைக்கு மூல காரணம். ஆண்டவரே, என்னை நீர் கண்ணோக்கி பாரு. என்னை ஒரு புதிய பாத்திரமாக மாற்றும். என்னை உடைத்து உருவாக்கும். அதனால்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறீர்கள். நாம் அப்படி இருக்க வேண்டாமா? சபைக்கு வந்த பிரச்சனை, நாம் அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வந்திருக்கிற பிரச்சனை, களிமண் அல்ல, மண் அல்ல, நாம் களிமண் அல்ல, நம்ம எல்லாம் நம்ம அனைவரையும் ஆண்டவர் பாத்திரமாக உருவாக்கி விட்டார். பாத்திரம் பொட்டியா பின்ன இரண்டாவது உண்டாக பாத்திரம் உடைஞ்சிருச்சோ அதை திரும்ப உருவாக்க முடியாது. நமக்கு பின்னே செட்டப் மண்ணா இருந்தா திரும்ப புது பாத்திரத்தை உருவாக்கிடலாம். பாத்திரம் உடைஞ்சா பின்ன சுட்டு போட்ட பாத்திரம், பண்டம், சுட்டு வச்ச பானை உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆகும். இந்த മണ്ണാകാനുള്ള മനസ്സുണ്ടോ? ആത്മാവിന്റെ ജലം ഒന്ന് വീണ് ഒന്ന് കുതിർന്ന് നനഞ്ഞ് ഒരു പുതിയ മണ്ണായി പുതിയ സൃഷ്ടിയാകുവാൻ ദൈവത്തിന്റെ കരങ്ങളിലേക്ക് ഒന്ന് കൊടുക്കാമോ? பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்பட்டு நாம் அவரால் நனைந்து மண்ணாக உருவாகி நாம் குலைக்கப்பட்டு கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு களிமண்ணாக நம்மை அர்ப்பணிக்கலாம். ஒரு புதிய மனிதனாக உருவாக்கும்படி நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நான் சொல்லுவது உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லையில, மன கஷ்டம் இல்லையில. നിങ്ങളെ ഒരു പുതിയ മനുഷ്യനാക്കി ദൈവത്തിന്റെ ദൈവാനുരൂപമായ ഒരു പുതിയ സൃഷ്ടിയാക്കണം. தேவனுடைய கரத்திலே உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுபாவத்தின்படி தேவனால் உருவாக்கப்படுகிற நல்ல பாத்திரமாக மாற ஒப்பு கொடுக்கலாம். എന്തിനാ നമ്മളെ ഇവിടെ നിർത്തിയിരിക്കുന്നത് അറിയാമോ? தேவன் ஏன் நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார் தெரியுமா? സ്നാനപ്പെട്ട അന്നേ ദൈവത്തിന് നിങ്ങളെ സ്വർഗ്ഗത്തിൽ കൊണ്ടുപോകുമായിരുന്നു. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கே பரலோகத்துக்கு கொண்டு போயிடாம அங்கே கொண்டு போயிருக்கலாம்ல. ஏன் நம்மள அன்னைக்கே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாம இங்க உட்கார வச்சிருக்காரு? யோசிச்சு பாருங்க. நாம കർത്താവിന്റെ മക്കളായി ജനിച്ചപ്പോഴേ കർത്താവിന്റെ രാജ്യത്തിലേക്ക് നമ്മൾ കൊണ്ടുപോകാൻ എന്താ കർത്താവിന് ചോദിച്ചിട്ടുണ്ടോ? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறின அன்னைக்கே அவருடைய ராஜ்யத்துல நம்மளெல்லாம் எடுத்துக்கொள்ளாம ஏன் இந்த பூமியில இன்னைக்கும் இங்க வச்சிருக்கிறார்னு யோசிச்சிருக்கீங்களா? നിങ്ങൾ ശുദ്ധീകരണം ഓരോ ദിവസവും നിങ്ങൾ അവന്റെ പുത്രനെ പോലെ സ്വഭാവം മാറി മാറി വരാനാണ് നിങ്ങളെ ആക്കിയിരിക്കുന്നത്. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை சுத்திகரித்து உருவாக்கி கொள்ளுவதற்காகத்தான் கர்த்தர் இங்கே நம்மை இன்னும் வைத்திருக்கிறார். வேதத்தில் அப்படி இருக்கு தெரியுமா? ரோமர் 8:29 வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29. அடுத்த வசனம். എന്തിനാണ് നിങ്ങളെ വിളിച്ചിരിക്കുന്നത്? ஏன் ஆண்டவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார்? ஒப்பாகிறதற்கு, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு ஆண்டவர் இங்கே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படி நாம மாறிக்கிட்டு இருக்கிறோமா? குமாரனுடைய சாயல் நமக்குள்ள உருவாகி இருக்கா? அல்லேலூயா. வாக்கியம் வாய்ச்சிட்டுണ്ടോ? இந்த வசனத்தை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமா? அப்படி வாசிச்சப்ப நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா? யோசிச்சோமா? ஏன் கர்த்தர் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார்னு? உங்களையும் என்னையும் அழைச்சப்ப பிசாசும் பாஸ்டர்மார்களும் என்ன சொல்லி அழைச்சாங்க தெரியுமா? உங்க தரித்திரத்திலிருந்து உங்களை எல்லாம் கர்த்தர் அம்பானி மாதிரி மாத்த போறாருன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது உங்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. മനസ്സിലായോ? புரியுதா?
നിങ്ങൾ ഇനി മാർക്കറ്റിൽ പോയാലും നിങ്ങൾ ഇനി എവിടെ പോയാലും ആരുടെ സ്വഭാവമായിരിക്കണം? நீங்க இனிமேல் கடைக்கு போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் வேற எங்க போனாலும் உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ഒരു ദിവസം കൊണ്ട് നടക്കുന്ന പണിയല്ല ഇത്. இது ஒரே நாள்ல நடக்கிற வேலை இல்ல. ഇത് ഒരു ആയുസ് കൊണ്ട് മാത്രം. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மாற்றம் உருவாகி கொண்டே வர வேண்டும். അതിനാണ് ദൈവം നമ്മളെ നിയോഗിച്ചിരിക്കുന്നത്. அதனால் தான் ஆண்டவர் இந்த பூமியில இங்கே உட்கார வைத்திருக்கிறார். புரிகிறதா? ഇന്നലെ നിങ്ങളെ എന്തുകൊണ്ടാണ് വിളിച്ചുകൊണ്ട് പോകാൻ മനസ്സിലായ സ്വർഗത്തിലേക്ക്? சொர்க்கத்துக்கு நித்தியத்துக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் ஏன் இன்னும் அழைச்சிக்கிட்டு போகாம இருக்காருன்னு தெரியுமா? ഉത്തരം പോലെ ആയിട്ടില്ല. இன்னும் நாம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறிடல, உருவாகல. അർത്ഥം പോലില്ല. നേരത്തേക്ക് എന്തൊക്കെ നിങ്ങളെ ആണ്ടവർ പരലോകത്തേക്ക് എടുത്തു പോയില്ല தெரியுமா? നിങ്ങൾ അവരുടെ കുമാരന്റെ സായല് അങ്ങ് പോകാൻ യോഗ്യൻ ஆட்டில்ல. நாம இதற்கு முன்னாலேயே பரலோகத்துக்கு ஏன் எடுத்துக்கொள்ளப்படலன்னா நாம இன்னும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறல. ஆகவே தான் இந்த பூமியில இன்னமும் இருக்கிறோம். മനസ്സിലായോ? அல்லேலூயா. അല്ലാതെ കാശുകാരനായി വലിയവനാകാനല്ല. உங்களை பணக்காரரா லட்சாதிபதியா வேற எதுவோ மாற்றுறதுக்கு ஆண்டவர் இங்க வச்சுக்கிட்டு இருக்கல. അതെല്ലാം സ്വർഗത്തിൽ. அதெல்லாம் நித்தியத்துல உருவாக போகுது. ഇവിടെ നമ്മൾ പോലെ ആകി പോകും. ஆனால் இங்கே நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும். നിങ്ങളുടെ രാജ്യം പണിയുവാൻ എന്നെ സഹായിക്കും. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் இங்கே வந்து என்னை இரக்கம் செய்யட்டும். രണ്ടാമത്തെ പ്രാർത്ഥന, രണ്ടാമത്തെ കാര്യമുണ്ടോ? ஜெபத்தின் இரண்டாவது விஷயம் என்னவென்றால், മൂന്ന് കാര്യം പറഞ്ഞു. നിങ്ങളുടെ രാജ്യം വരണമേ, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், ചിത്തം, உம்முடைய விருப்பம் எங்களை நிறைவேறட்டும், சித்தம் நிறைவேறுவதாக. രണ്ടാമത്തെ കാര്യം നിങ്ങളുടെ ചിത്തം. இரண்டாவது விஷயம் உம்முடைய சித்தம். അന്നേരം ഉങ്ങളുടെ ചിത്തം വരണം, என்னுடைய ചിத்தம். உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறி என்னுடைய சித்தம் அழிந்து விட வேண்டும், நீங்கி விட வேண்டும். அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்பீங்களா? നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നത് என்னுடைய ചിത്തം ஆண்டவரே நிறைவேறணுமே. ஆனா நம்ம எப்படி ஜெபம், ஆண்டவரே என்னுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, இப்படிதான் ஜெபம் பண்றோம். அதுக்குதான் நம்ம பிரார்த்தனைக்கு வந்து மறுபடி இருக்காது. அதனாலதான் நம்முடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. நீங்கள் பிரார்த்திச்ச எல்லா ஜெபத்திலும் மறுபடி கிட்டிட்டுண்டோம். நீங்க ஜெபம் பண்ண எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்துருச்சா? எல்லாம் நம்மளெல்லாம் இன்னே அம்பானி ஆயிடும். எப்படி நாம பண்ண ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்திருந்தா நம்ம தான் இந்த உலகத்தில் அம்பானி இல்ல. നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച എല്ലാ വിഷയങ്ങൾക്കും നമുക്ക് റിപ്ലൈ കിട്ടിയിരുന്നെങ്കിൽ നമ്മളിപ്പോ നമ്പർ 1 காசுகாரனாயிருக்கும். நாம பண்ண ஜபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிருந்தா இந்தியாவுல நாம தான் நம்பர் 1 பணக்காரர்களா இருந்திருப்போம். அப்படியல்ல ஜெபம் பண்ணி சிக்கனத்தில் அப்படிலாம் ஜெபம் பண்ணோம், ஆனா கிடைக்கல. தெய்வம் நம்மளோடு கருணை காணிச்சதா. தேவன் நம்மிடத்தில் இரக்கமாயிருந்தார். കാരണം പണം വന്നാൽ നിങ്ങൾ ദൈവത്തെ സേവിക്കുന്ന ഓർക്കേണ്ട ഒരിക്കലും ഉണ്ടാകുന്നില്ല. பணம் வந்துவிட்டால் மட்டும் நீங்கள் ஆண்டவரை நேர்மையாக ஆராய்ச்சித்து விட மாட்டீர்கள். പണം തന്നു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ ആണ്ടവരെ ഞങ്ങൾ ഓഫീസിലേക്ക് ജോലിക്ക് പോകുന്നു, 10 ദശംഭാഗം உங்களுக்கு கரெக்ட் ஆയിട്ട് கொடுத்துறாரு. பணம் நிறைய வந்துட்டா என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, அலுவலகம் போறேன், ஆனா தவறாம அந்த 10 பகுதி தசம பாகத்தை கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவோம். தசம்பாகம் கிறிஸ்டியன் பேர் வரும். அப்புறம் என்ன கிடைக்கும்? இவங்க தசம பாக கிறிஸ்தவர்னு பேர் வரும், கிடைக்கும். அப்படி நம்ம பிரார்த்திச்ச எல்லா விஷயத்திலும் ஆகவேதான் ஆண்டவர் நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கவில்லை. இரண்டாவது காரியம் என்னோட சித்தமல்ல உங்களோட சித்தம். என்னோட லைஃப், என்னோட குடும்பத்தில், என்னோட பிள்ளைகளோட ஜீவிதத்தில் எல்லாம் ஆண்ட சித்தம் வரணும். இரண்டாவது விஷயம், என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, என்னுடைய எல்லா காரியத்திலும் யாருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் தேவ சித்தம் நிறைவேறட்டும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே என்னோட ராஜ்யம் அல்ல உங்களோட ராஜ்யம். ஆண்டவரே என்னுடைய ராஜ்யம் அல்ல உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்னோட சித்தம் அல்ல என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும். மூன்றாவது காரியம் என்ன? உங்களுடைய நாமம் எஸ், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோட நாமம் நமக்கு நம்மட பேரு விட்டு ஒரு கிடையாது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேரை மட்டும் நாம எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். ഇവിടെ വരുമ്പോ ഞാൻ ഇങ്ങ വന്നപ്പോ പാസ്റ്റർ എനിക്ക് ഇവിടെ 2 കസേര பாருங்க, இங்க நான் உள்ள வந்த உடனே பாஸ்டர் இங்க என்ன கூப்பிட்டு முன்னால இந்த சேர்ல உட்கார வச்சுட்டாரு. വളരെ സന്തോഷം.
எனக்கு ரொம்ப സന്തോഷമായി. ഞാനിപ്പോ വെളിപ്പെടെ വരികയാണെന്ന് ഇരിക്കട്ടെ. நான் இங்க உள்ள வந்த உடனே இயல்பா എല്ലാം കസേര ഇരിക്കുന്നു. நீங்க எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. பாஸ்டர் என்ன பார்த்து அங்க கீழே உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்படி இருக்கும்? என் மனசுல என்ன நினைப்பேன்? என்னோட நாமம், என்னோட பேரு அது எப்பொழுது பொங்கி நிக்கணும் என்ற ஆசிரியர். என்னுடைய பேரு, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய காரியம் எவ்வளவு அற்பமா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க போயாலும் என்ன எல்லாரும் ஐயா பெரிய ஆளு, ஐயா நல்ல ஆளு, ஐயா வந்துட்டா, இந்த மாதிரி எல்லாம் எங்க போனாலும் ஐயா நீங்க பெரியவங்க, ரொம்ப நல்ல சூப்பர் அப்படி இப்படின்னு என்ன பாராட்டுறத மட்டுமே நான் விரும்புவேன். என்னோட உள்ளத்தில் ஒரு அது ஒரு யாருக்குமே சொல்லக்கூடாது அந்த மாதிரியே ஒரு அந்த சமயத்துல இந்த உள்ளத்துல வரும் பாருங்க ஒரு ஆனந்தம், சொல்லவே முடியாது. அதை നിങ്ങളെ ആരെങ്കിലും ഒന്ന് പൊക്കുമ്പോ ആനന്ദം വരുമോ? யாராவது உங்களை அற்பமா நினைச்சா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? ദോഷം പറഞ്ഞാൽ ദേഷ്യം വരുമോ? உங்களை குறை சொன்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்களா? അത് മരിച്ചു പോകുന്നതാണ് ആണ്ടവരെ உங்களுடைய நாமம். அவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுவது, மறிக்க கொடுப்பதுக்கு பேர் தான் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പ്രാർത്ഥനയിൽ നിങ്ങൾ മൂന്ന് കാര്യം ഞാൻ പെട്ടെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് മൂന്ന് കാര്യം എന്താണ് ആദ്യമായിട്ട്? ஜெபத்துல மூணு காரியத்தை சொன்னோம். அது என்ன அடிப்படையில? ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நாமம். ஹல்லேலூயா. இது மூணும் நிങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകുവാൻ നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. നിങ്ങൾ ഞായറാഴ്ച ദിവസം ഇവിടെ വന്നത് എന്തിനാണ്? ഞായറാഴ്ച നല്ല ആഴ്ച ഒന്നാം ദിവസം இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன் நாம எல்லாம் இங்க கூடி வந்திருக்கிறோம்? அதுകൂടെ പറഞ്ഞിട്ട് എന്തിനാ വന്നത്? ஞாயிற்றுக்கிழமை ஏன் வந்திருக்கிறோம்? சொல்லுங்க. அப்பம் நொறுக்குவான் கூட்டாய்மை ஆச்சரிப்பார், அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. பைபிள்ல சொல்லி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதலாம் நாள் அவர்கள் அப்பம் பிட்க ஒன்று கூடி வந்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிட்க பிட்க அப்பம் பிரேக்கிங் தி பிரெட். கூட்டாய்மை ஆச்சரிக்க நெக்ஸ்ட்ல அப்பம் பிட்க ஒன்று கூடி வந்தார்கள் அப்படின்னு இல்ல. ഒന്ന് അപ്പം വെക്കുകയാണ് അല്ലേ? രണ്ടാമത്തെ രണ്ട് കാര്യം അവർ ചെയ്തത്. രണ്ട് കാര്യം ടു തിങ്സ് ആണ്. എനിക്ക് വായിച്ചത് அப்போஸ்தலர் 20 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. ஓகே, അവിടെ അങ്ങനെയാണ് ഇരിക്കുന്നത്. വേറൊരിടത്ത് இருங்க 27 தானே படிச்சீங்க? ஓகே, அது வாയിച്ചു அது வேண்டாம். ஐக்கியப்பட்டிருக்கவும் அப்பத்தை பிற்கவும் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். அப்பம் கொடுக்குறான்னு പറഞ്ഞാൽ அப்பம் பிற்குதல் அப்படின்னா என்னன்னா, നിങ്ങൾ ഇവിടെ എങ്ങനെ അപ്പം കൊടുക്കുന്നത്? എങ്ങനെ നിങ്ങൾ കൊടുക്കുന്നത്? பிரெட் எப்படி கொடுப்பீங்க? சப்பாத்தி പാസ് തന്നെ മുറിക്കും അല്ലേ? എന്നിട്ട് അവര് എടുത്തു തരും. ബൈബിൾ തന്നെ പറഞ്ഞിരിക്കുന്നത് நாம பிட்டு கொடுப்போம், அவங்க வாங்கிக்குவாங்க இங்க நம்ம நடைமுறையில. ஆனா பைபிள் எப்படி சொல்லுது? அவர் பிட்டு அப்பம் கொண்டு அவரை முன்னே செல்லும்போது அவர் அப்பத்தின் ஒரு பீஸ் நாம் அப்பத்தை கொண்டுட்டு போறப்ப அவங்க பிட்டுக்குவாங்க. அந்த முன்னால இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்க உடைச்சுக்குவாங்க. அப்படிதான் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நாம பிட்டு கொடுக்கறதுக்கும் அவங்களே பிட்டுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் அப்பம் நுறுக்குன்னு என்ன காணிக்கிறாங்க? அப்பம் பிட்குதல் என்றால் என்ன அப்படின்னு நாம உங்களுக்கு சொல்ல போறேன். கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு வேண்டி தகர்க்கப்பட்டதிന്റെ ഓർമ്മയാണ്. நமக்காக பிட்கப்பட்டதை நினைவு கூறுவது. அது ആ ഒരു ശരീരത്തിൽ നിന്ന് നമ്മളെ പലരായ നാം വീണ്ടും ഒന്നായി തീരുകയാണ്. அவருடைய ஒரே சரீரத்திலிருந்து நாம் எல்லோரும் மீண்டும் ஒன்றிணைவதாக அது இருக்கிறது. அது വലിയൊരു മർമ്മമാണത്. அது ஒரு பெரிய ரகசியம். அது മനസ്സിലാക്കാൻ ഒരു സമയം എടുക്കുന്നു. அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ഞാൻ സിമ്പിളായിട്ട് ചില കാര്യങ്ങൾ எளிமையா நான் உங்களோட சிலதை சொல்ல விரும்புறேன். നമുക്ക് മെയിൻലി ഇന്ത്യയിൽ ജാതി മത വ്യത്യാസങ്ങൾ. இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை ஜாதி மத வித்தியாச பிரிவினைகள் இருக்குது. கிறிஸ்துவின் காலத்தில் ரோமையில் 2 ஜாதிகளாயிட்டாங்க. கிறிஸ்துவின் காலத்தில் ரோமாபுரியில ரோம அரசாங்கத்துல 2 யகூதன்மாரும் ஜாதிகள் 2 பிரிவுதான் இருந்து, ஒன்று யூதர்கள், மற்றவங்க ரோமர்கள்.
അന്നുണ്ടായിരുന്ന ക്രിസ്ത്യാനികൾ ജാതികളുമായിട്ട് ഇടകലർന്ന് ജീവിക്കില്ല. அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் மற்ற புறவினத்தாரோடு இணைய மாட்டார்கள், கலந்து கொள்ள மாட்டார்கள். അതിനെയെല്ലാം മാറ്റിയതാണ് ക്രിസ്തുവിന്റെ മരണം എന്ന് പറയുന്നത്. அது எல்லாவற்றையும் நீக்கினதுதான் கிறிஸ்து இயேசுவின் மரணம். ക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തോട് നമ്മൾ ചേർന്ന് ഏക ശരീരമാകുന്ന ഒരു ശുശ്രൂഷയാണ് അപ്പം കൊടുക്കുന്നത്. கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் நாம் எல்லோரும் ஒன்றிணையும் ஒரு செயல்பாடுதான் இந்த அப்பம் பிட்குதல் நிகழ்வு. ഇത് മനസ്സിലായില്ല അല്ലേ? அப்பம் ജാതി, മതം, ഉയർച്ച, താഴ്ച, പണമുള്ളവൻ, പണമില്ലാത്തവൻ, ഇതെല്ലാം മാറി ഞാനും ക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിന്റെ അംശമാണെന്ന് പറഞ്ഞെടുത്ത് കഴിക്കുന്ന ഒരു ശുശ്രൂഷ. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன், நலிவுற்றவர்கள் என்ற எல்லா வித்தியாசத்தையும் நீக்கி நானும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒருவன் தான் என்று சொல்லுவதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவருடைய சரீரத்திலிருந்து நாம் பிட்டெடுத்துக் கொள்கிறோம். നമ്മൾ ആരാധനയ്ക്ക് വരുമ്പോൾ ചിലയിടത്തൊക്കെ ഒരു സഹോദരിയോട് മിണ്ടത്തില്ല. நாம் ஆராதனைக்கு வரும்போது இங்க அப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு சகோதரி இன்னொரு சகோதரியோட பேசுறது இல்ல. அவங்க அவங்கள குற்றப்படுத்திட்டு அல்லது தவறா நினைச்சு ஒரு குழுவா அவங்களே பிரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்றதுக்கு ஒரு தனி குழுவா மாறிடுறாங்க. இந்த சகோதரர்கள் அவங்களுக்குள்ள ஒரு குழுவா மாறிடுறாங்க. அப்படி பிரிவினையோடு காணப்படுவது கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பகுதி அல்ல. நாம் ஒவ்வொருவரும் தலையாகிய கிறிஸ்து இயேசுவில் இணைந்திருக்கிற சரீரத்தின் உறுப்புகளாக இருக்கிறோம். இந்த கை இருக்குல்ல, இது எப்படி வேலை செய்கிறது? ഈ കൈ ഇപ്പം പറയാ, ഞാൻ ഈ കൈ തന്നെ തീരുമാനം എടുത്തിട്ടാണോ ഈ ഫോൺ ഇവിടുന്ന് എടുത്തത്? என் கையில தீர்மானம் பண்ணி ஒரு போன் எடுக்கலாம்னு நினைச்சு இப்படி எடுக்கிறேன். ആണോ? നിങ്ങൾ പറഞ്ഞു, കൈ തന്നെ തീരുമാനം എടുത്തിട്ടാണോ അത് വർക്ക് ചെയ്യുന്നത്? இந்த கையை தானா தீர்மானம் பண்ணியா அந்த போனை கையில எடுக்குது? பிரெயின் வർക്ക് ചെയ്തിട്ടാ? இல்ல, அப்படி இல்ல. இந்த தலையில இருக்கிற மூளையின் செயல்பாட்டாலதான் இந்த கை வேலை செய்யுது. നമ്മുടെ കൈയോ കാലോ ഓരോ அவயவங்களும் வர்க் செய்யறது எவ்வளவுனா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கையோ காலோ வேற எந்த ஒரு சரீரத்தின் உறுப்போ எப்படி வேலை செய்கிறது என்றால் எவ்வளவுதான் இந்த சிரசில் இருக்கிற தலையில் இருக்கிற அந்த மூளையின் செயல்பாட்டு உந்துதலினாலேதான். கிறிஸ்துவுமாയിട്ട് நமக்கு பந்தம் உണ്ടെങ്കിൽ മാത്രമേ അവയവമാകുന്ന സഭ ശക്തി പുരിയുള്ളൂ. இப்படி சிரசாகிய கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு தொடர்பு ஐக்கியம் இருந்தால் மட்டுமே இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அங்கமும் அப்படியே சரியாக செயல்படும். புரியுதா? ஏன் அப்பம் பிட்கிறோம் தெரியுமா? ഞാനാകുന്ന ഈ ശരീരം അല്ലെ അവയവമാകുന്ന ഞാൻ ക്രിസ്തുവാകുന്ന തലയുമായിട്ടുള്ള ബന്ധത്തിൽ മാത്രമേ എനിക്ക് വല്ല നിലനിൽക്കുള്ളൂ. சரீரத்தின் அங்கமாய் இருக்கிற நான் என்னவாக இருக்கிறேன்? கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைக்கப்படுவதற்காக, நான் அவருடைய சரீரத்தில் அங்கமாவதற்காக இந்த அப்பத்தில் நான் பங்கு கொள்கிறேன். ബാക്കി ഞാൻ ഓർക്കില്ല. അതത് അവയവങ്ങൾക്ക് ഉദവി ലഭിക്കേണ്ടത്. every parts of our body should get the fulfillment from the brain of Christ. நம்முடைய ஒவ்வொரு சரீரங்களும் கிறிஸ்து இயேசுவின் சிரசாகிய கிறிஸ்து இயேசுவின் அவருடைய செயலினாலே தான் இந்த சரீரம் முழுவதும் செயல்படுகிறது என்று நாம் கொரிந்தியர்ல படிக்கிறோம். உதவியினாலே. உதவி. எஸ், இந்த உதவி എന്ന് പറഞ്ഞാൽ என்ன? നറീഷ്മെന്റ്, അല്ലെങ്കിൽ അവർക്ക് എന്നാ കിടക്കുന്ന അതെല്ലാം ക്രിസ്തുവിന്റെ തല അങ്ങേതാം വരണം. നമുക്ക് എന്നാ കിടക്കുന്നത്? சிரசாகிய கிறிஸ்துவின் உதவியினாலே என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உதவினா என்னன்னா அதை போஷிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. നിങ്ങൾ ഈ സഭയിൽ വന്നാൽ ഞായറാഴ്ച കൂടി വരുമ്പോൾ, ആരാധനയ്ക്കായി വരുമ്പോൾ അപ്പം നുറുക്കുന്നതിനാ ക്രിസ്തുവാകുന്ന തലയിൽ നിന്നുള്ള ആത്മീയ ജീവൻ സഭയിലേക്ക് நாம் திருச்சபைக்கு ஆராதிக்க வரும்போது சிரசாகிய கிறிஸ்து இயேசுவில் இருந்து ஒவ்வொரு நன்மையும் அவருடைய எல்லாம் அவரிடத்திலிருந்து இந்த திருச்சபையின் அங்கமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அங்கிருந்து அது பாய்ந்து பயனுள்ளதாக கிடைக்கிறது. ஜீவன் எங்கிருந்து வருகிறது என்று தெரிகிறதா?
உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்துவின் பெயர் நானே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன், நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவன் நமக்கு லഭിച്ചില്ലെങ്കിൽ നമ്മൾ ഇരുളായി പോകും. அப்படிப்பட்ட ஜீவனாகிய கிறிஸ்துவில் இருந்து நமக்கு ஜீவன் கிடைக்காவிட்டால் நாம் ஒவ்வொருவரும் இருளாக மாறி போவோம். ആഴ്ചവട്ടത്തിൽ 1 ദിവസം നിങ്ങൾ കൂടി വരുമ്പോൾ ഈ അപ്പം നുറുക്കുന്നതിൽ നിങ്ങൾ ഭാഗഭാഗത്തുന്ന ജീവനിൽ നിന്ന് നമ്മൾ ഓരോരുത്തരും ജീവൻ പ്രാപിച്ച് ബലപ്പെടും. ஒவ்வொரு வாரத்திலேயும் வாரத்தின் முதல் நாளும் கூடி வருகிற போதெல்லாம் அப்பம் பிற்கும் போது நாம் நினைக்க வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் சரீரத்திலிருந்து சிரசிலிருந்து ஜீவனை நாம் பெற்று ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. മറ്റുള്ളവരോടുള്ള സ്നേഹത്തിലുള്ള ബന്ധം നമ്മൾ അന്യോന്യം ഓർക്കുവാനിടയായി. அப்படி இருந்தால்தான் நாம் நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஐக்கியமாகவும் நெருக்கமாகவும் உறவுள்ளவர்களாகவும் நம்மால் இருக்க முடியும். നിങ്ങൾ ഐക്യമുള്ളവരാണെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. എങ്കിലും നിങ്ങൾ പറയുന്നതാണ്, ഒരിക്കലും മറ്റുള്ള സഹോദരനോട് ഉള്ളിൽ കയ്പോ വിഷമോ വെച്ചുകൊണ്ട് നിങ്ങൾ കർത്താവിന്റെ മേശയിൽ നിന്ന് ഭാഗമാക്കാം. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருபோதும் நீங்களும் நானும் இருதயத்திலே கசப்போ பகையோ விரோதங்களோ யாதொரு குறைகளை வைத்துக் கொண்டு நாம் அவருடைய பாத்திரத்திலே பங்கு கொள்ள முடியாது, அப்பத்தை பிட்டு கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவில் நாம் எல்லாம் ஏக சரீரம், ஒரு சரீரமாக. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கூட்டாய்மை ஆச்சரிக்கிறோம். நாம் எல்லோரும் அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறோம். யாரோடு கூட்டாய்மை ஆச்சரிக்கிறோம்? யாரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? கிறிஸ்துவோடு கூட்டாய்மை வேണമെങ്കിൽ சகோதரனோடு கூட்டாய்மை வேண்டே? கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்தா போதுமா? சகோதரர்களோடு ஐக்கியம் வேண்டாமா? தெய்வமாயிட்டா பந்தம். சிலர் சொல்லுவாங்க, நானும் கடவுளும் ஐக்கியமா இருந்தா போதும், மனுஷரே வேணாம். நானும் ஆண்டவருமாயிட்டா கடவுளுமாயிட்டா பந்தம். எங்க ஐக்கியம் எங்க ஆண்டவரோட இருந்தா போதும்னு சிலர் சொல்லுவாங்க. കാണുന്ന സഹോദരനെ സ്നേഹിക്കാത്തത് കാണാത്ത கடவுளை எப்படி அப்படி சொல்லக்கூடிய நீ சிந்தித்து பார். பைபிள் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்திலே அன்பாய் இருக்க முடியாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பாய் இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியுமா? ഇതിനകത്ത് ഞാൻ ആഴ്ചവട്ടത്തിന്റെ 1 ദിവസം എന്തിനാ വരുന്നത്? யோசிச்சு பாருங்க, வாரத்தின் முதல் நாள் ஏன் கூடி வருகிறோம்? ഒന്ന് കർത്താവിനോടുള്ള സ്നേഹബന്ധം പുതുക്കുവാൻ. முதலாவது தேவனோடு நம்முடைய ஐக்கியம் அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இரண்டாவதாக என்னுடைய சகோதரி சகோதரனோடு ஐக்கியம் புலர்த்துவார். என்னுடைய சகோதர சகோதரிகளோடு அவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்துவதற்காக. അപ്പം നുറുക്കുന്നതും കൂട്ടായ്മ ആചരിക്കുന്നതും ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി വന്ന് കാണിച്ച ഒരു മാതൃകാ സ്വഭാവം. அப்பம் பிற்பதும் ஐக்கியமாய் இருப்பதும் என்பது பரலோகத்திலிருந்து வந்த தேவன் நமக்கு செய்து காண்பித்த ஒரு பெரிய விசேஷமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்லி நாம நிறுத்தலாம். கடைசி நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு பஸ்காவை ஆசரித்தார். எல்லாருடைய கால்களையும் அவர் கழுவினார். அப்பொழுது பேதுருவின் கால்களை கழுவ போகிறார். பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? என்னோட ஆண்டவரே, என்னோட கால்களை கழுவ வேண்டாம். அத வாசித்திருக்கீங்களா? பேதுரு என்ன சொன்னான்னு, ஆண்டவர் பாதத்தை கழுவ போனப்ப, ஆண்டவரே நீர் என்னுடைய பாதங்களை கழுவ கூடாது அப்படின்றான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னுடைய கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படின்னு என்ன? அதன் அர்த்தம் என்ன? காலை கழுவினோண்டு மாத்திரம் ஆண்டவரோட பங்குள்ளோம். காலை கழுவிட்டா மட்டும் ஆண்டவரோட நமக்கு எல்லாமே பங்காயிடுமா? யகூத சிஸ்டத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. யூத முறைமையிலே ஒரு முறைமை இருக்கிறது. ஒரு ஆளை வீட்டுக்கு கெஸ்ட் ஆயிட்டு விழிச்சால், ஒரு ஆளு வீட்டுக்கு விருந்தினராக வந்தா வரும் ஆளு வீட்டுக்கு வெளியே வரும்போது அந்த நபர் வீட்டு வாசலுக்கு வர்றதுக்கு முன்ன நார்மலா இருக்கிற ஆள் அவருடைய சர்வெண்ட் போட்டு அந்த ஆளோட கால்கள், சாதாரண ஆளா இருந்தா அவனோட வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் அனுப்பி அந்த ஆளோட காலை கழுவி விடுவாங்க. வீட்டுக்காரன் தான் போய் காலு கழுவி அவனை உள்ள. அவங்க மதிக்கிற விசேஷமான ஒரு நபரா இருந்தா அந்த வீட்டு முதலாளி இருக்கிறாரே, அவர் போய் அவருடைய கால்களை கழுவி கூட்டிட்டு வருவார். இந்த முதலாளி ஒரு ஆள காலை எழுந்துட்டா அவருடைய வீட்டிலேக்கு
கொண்டுவராங்க, உள்ளிലേക്ക് கொண்டுவராங்க. அந்த முதலாளி போய் கால் கழுவுறாரு பாருங்க, அந்த விசேஷமான நபரை வீட்டுக்கு உள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்துருவாங்க. പത്രോസിന്റെ കാല് ദൈവം കഴിയുമ്പോൾ പത്രോസ് പറഞ്ഞു, കഴിയണ്ടെന്ന് പറഞ്ഞപ്പോൾ യേശു പറഞ്ഞു, നീ ഞാൻ കഴിയില്ലെങ്കിൽ എന്റെ വീട്ടിൽ നിനക്ക് പ്രവേശനമില്ല. பேதுருவின் கால்களை ஆண்டவர் இயேசு கழுவ முயற்சித்த போது அவன் வேண்டான்னு சொன்னான்ல, அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னுடைய காலை கழுவலனா என்னுடைய வீட்டிலே உனக்கு பங்கில்லை. ஆண்டவர் எது அந்த பண்ணி தெரியுமா? அது ஆண்டவர் எப்படி அதை செஞ்சாருன்னா, ஆண்டவர் வீட்டிലേക്ക് இவரை வெல்கம் ചെയ്യുന്ന ഒരു ശുശ്രൂഷയാണ്. அது ஒவ்வொருவருடைய பாதங்களையும் ஆண்டவர் கழுவி அவர்கள் அத்தனை பேர்களையும் தன்னுடைய வீட்டிற்குள் கொண்டு போகக்கூடிய, ராஜ்யத்திற்குள் கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அந்த பாதம் கழுவக்கூடியது. அந்த வசனத்தை வாசிச்சப்ப என்னுடைய இருதயம் உடைந்து போனது. ഞാൻ കേരളത്തിൽ എനിക്ക് വേറൊരു വീട് പണിതു, പക്ഷെ ഹൗസ് പണിതു. வீட்டுல கேரளாவில வேறொரு புது வீடு கட்டிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்டைல்ல பணிது, சாரி, கொஞ்சம் அலங்காரமா கட்டிட்டு இருக்கிறோம். 10 வருஷம் முன்னே, கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்ன சொல்றாரு. அப்ப ஆരെങ്കിലും ചെരുപ്പിട്ട് ഉള്ളിൽ വന്നാ ഇല്ലാന്ന கொஞ்சம் ക്ലീൻ അല്ലായിരുന്ന എനിക്ക് ഉള്ളിൽ ഒരു ഇത് വരും, அந்த ஆளு வந்தா இதெல்லாம் இதாக்கிடும். அப்படி வீடு கட்டி புது வீடு கட்டினப்ப யாராவது செருப்பு உள்ள போட்டு வந்துட்டாலும், ஒரு மாதிரி குறைவான அழுக்கான அல்லது ஒரு மாதிரி இருக்கிறவங்க வந்தாலும், இந்த ஆள் வந்தாவே வீடு அழுக்காயிருமேன்ற மாதிரி என்னுடைய இருதயத்துல கொஞ்சம் நெருடல் இருக்கும். என்னோட அப்பா ஓல்ட் ஏஜ் ஆயிடும், எங்க அப்பா ரொம்ப வயசாயிட்டார். அந்த ஆள் எங்க இருந்தாலும் அப்படியே சுத்தி வந்து அவர் எங்க போனாலும் இப்படி இப்படியும் பண்ணிடுவாரு. அப்பாவுக்கு வேற வீடு உண்டு, அப்பாவுக்கு இன்னொரு வீடு இருக்கு. வீட்டுக்கு கொண்டு என்னோட சேர்ந்து அப்பா இங்க இருந்து இந்த மாதிரி பண்ணுவான் இல்லையான்னு அதே எனக்கு. அப்பா வேற வீட்டுல இருந்தாரு, அப்பா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஒருவேளை இப்படி சளியெல்லாம் சிந்தி அங்கேயும் இங்கேயும் பூசிடுவாரோ அப்படின்னு என் மனசு சொன்னுச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் நினைச்சிருந்தா வீட்டுல உள்ள கொண்டு போகுமா? அப்படியா நம்முடைய ஆண்டவர் நினைச்சிருந்தா பேதுருவின் கால்களை கழுவி தன்னுடைய வீடு வரைக்கும் கூட்டிட்டு போயிருப்பாரா? இங்க இருக்கு, நீ பூமியில் உள்ள வசதியிலேக்கு என்னோட சகோதரனை கொண்டு வான்னு எனக்கு மனசில்லாருன்னா ஆண்டவர் அங்க அவருடைய வசதியிலேக்கு என்ன இந்த மாதிரி ஒன்றுமே கொண்டுடாத என்ன அந்த வீட்டிலேயே கொண்டுவான் வெல்கம் பண்ணுனா ஒரு சுசூழ்ச்சியாது. இந்த பூமியில இப்படிப்பட்ட சாதாரண நிலையில இருக்கிற நம்முடைய நிலையிலேயே ஒரு சகோதரனை நாம உள்ள கூப்பிட முடியலன்னா, நித்திய ராஜ்யத்துல தேவனுடைய அந்த நித்திய வீட்டில ஆண்டவர் நம்ம எல்லாம் எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும்? அந்த பரிசுத்தமான வீட்டில் நம்ம எப்படி இணைத்துக் கொள்ள முடியும்? அசுத்தமான நம்ம எப்படி அந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு போக முடியும்? அதை நினைக்கும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு சகோதரனை நாம வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எப்படி? உங்களை வீட்டுக்கு உள்ள ஏத்துக்கலன்னா எவ்வளவு வருத்தம் உண்டாயிருக்கும்? இந்த வசனத்தை படிச்சப்ப நான் மாற வேண்டும் என்று நான் முடிவு കഴിയാത്ത സ്വഭാവം, என்னைக்கால் தாண்டவர், என்னைக்கால் லெஸ்ஸர் ஆയിട്ടുള്ളവരെ என்னை விடவும் எளிமையானவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம் சுபாவம் வர வேண்டும் என்று நான் என்னை தாழ்மையோடு ஒப்புக் கொடுத்தேன். கர்த்தருடைய மேசையை நாம் கொண்டாடும் போது, கர்த்தருடைய அப்பத்தை பிட்டுக் கொள்ளும் போது நம்முடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உருவாக வேண்டும், எண்ணம் உருவாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய சக சகோதர சகோதரிகளை நேசிக்கிற ஒரு இருதயம் வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் ஜெபிப்பீர்களா? உங்களுக்கு கொடுக்கும் இருதயமும் இருக்கிறதா? அவர்களுடைய தேவைகள் நெருக்கடிகள் வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும், ஆதரிக்க உதவி செய்யும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நான் பாவியாயிருக்கையில் எனக்காக கொடுத்திருக்கும் போது, நான் நல்லவனாயிருந்ததினால் அவர் கொடுக்கவில்லை. நீங்கள் நல்லவரை சிநேகிச்சால் எந்த பிரயோஜனம்? நீங்கள் நல்லவர்களை மட்டும் நேசிப்பீர்கள் என்றால் என்ன பிரயோஜனம்? பணமும் பொருளும் இருக்கிறவர்களை மட்டும் நேசித்தால் அதனால் என்ன லாபம்? அழகா இருக்கிறவர்களை மட்டும் நேசிப்பதினால் என்ன லாபம்? சௌகரியமில்லாத என்னை சிநேகிச்ச ஒரு தெய்வத்தைയാണ് ഞാൻ ആരാധിക്കുന്നത്. அழகில்லாத
ஒரே தேவனை நான் இன்னமும் ஆராதிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு உண்டாயிருக்கு. சௌந்தரியம் இல்லாத அந்த ஆண்டவரை, என்னுடைய கால்களை கழுவின அந்த ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகும் இல்லாத, சௌந்தரியம் இல்லாத, தகுதி இல்லாத என்னை நேசித்து அவருடைய ராஜ்யத்தின் நல்ல அழகான வீட்டிலே என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் என் சகோதர சகோதரிகளை நேசிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது அது ஒரு விசேஷமான ஒரு நம்பிக்கை, உறுதி. அப்படி காணாத ஒன்றை நாம் நம்புவது. நாம் நேரம் முடிந்து விட்டது, அதை பின்னொரு சூழ்நிலையிலே நாம் சிந்திக்கலாம். விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது விலையேற பெற்றது. அது விலையேற பெற்ற விசுவாசம். அது இந்த உலகத்தில் இருக்கிற விசுவாசம் அல்ல. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். தேவனுடைய அந்த தியாக பலி எனக்காகவே செய்யப்பட்டது என்று விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாம். எனக்காக மட்டுமல்ல, என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் கர்த்தர் நீர் அதை செய்து முடித்து. கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன என்று புரிகிறதா? 12 മണി കഴിഞ്ഞു, എന്റെ സമയം കഴിഞ്ഞു. സോറി. ക്രിസ്തുവിന്റെ സ്നേഹം നിങ്ങൾക്ക് അന്യോന്യം മനസ്സിലാക്കുന്നത് എങ്ങനെയാണെന്ന് അറിയാമോ? கிறிஸ்துவின் அன்பு அப்படின்னா என்னன்னு நம்முடைய இருதயத்துல புரியுதா நமக்கு எல்லாருக்கும்? വേറെ ലേഖനത്തിലാണോ വാക്യമുണ്ട്, വാക്യം എടുക്കും നിങ്ങൾക്ക് പറയാം. അവന്റെ സ്നേഹത്തിന്റെ നീളം, அகலம், ஆழம், உயரம் இல்ல. அவருடைய பரிசுத்தவான்களோடு கூடிய அவருடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று அறிந்து, அதை எப்படி அறிந்து கொள்வது? சகல விசுத்தன்மாரோடு கூட கிரகிச்சுக்கொள். அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகல பரிசுத்தவான்களோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். அது எப்படி தெரியுமா? அதுவும் பறந்து എനിക്കിപ്പോ അங்க பார்க்கும்போ அந்த ஆளே എനിക്ക് ഇഷ്ടമല്ല. இப்ப ஆள் சரியில்ல, ஜபம் பண்ணல, பைசா கொடுக்கல, சர்ச்சுக்கு டைமுக்கு வரல, இதெல்லாம் வரும். என்னோட ஸ்நேகம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கம்மி. சாதாரணமா பாக்குறப்ப அங்க இருக்கிற நபரை பாக்குறேன், அவரு சர்ச்சுக்கு சரியா வர்றதில்ல, நல்லா ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, காணிக்க கொடுக்கறது இல்ல, பணம் பொருள் பகிர்ந்துக்கிறது இல்ல, அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் அவர் மேல ஒரு ஐக்கியம் இல்ல. ஐயாவோட எனக்கு ஸ்நேகம் கூடுதல். அவருக்கு பின்னால இருக்கிறாரே, அவர் மேல எனக்கு அதிக அன்பு இருக்கு. சர்ச்சு வரும், தசமாதம் கொடுக்கும், எல்லா ஆக்டிவிட்டிஸ். அவரு சரியா ஜபத்துக்கு வருவாரு, ஐக்கியப்படுவாரு, பணம் கொடுப்பாரு, காணிக்க கொடுப்பாரு, ஜபம் பண்ணுவாரு, ஆராதனையில கலந்து எல்லாம் பண்ணுவாரு. அதனால அவர் மேல அதிக அன்பு இருக்கு. ஆண்டவர் சேவை அப்படி அல்ல. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. இல்லாதவனையும் இருக்கிறவனையும் சமமாய் நேசிப்பதே கிறிஸ்துவின் அன்பு. அப்படிப்பட்டதுதான் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம். அது இல்லாதவனையும் உள்ளவனையும், குறவுள்ளவனையும் குறவில்லாதவனையும் எல்லாவரையும் ஒருபோது சிநேகிக்கிறான். இருப்பவனையும் இல்லாதவனையும் குறைவுள்ளவனையும் பரிசுத்தமாய் இருக்கிற எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பதுதான் கிறிஸ்துவின் அன்பு. 2 சபையார் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 2 சபையாய் கூடியிருக்கிறீர்கள். நான் என் அருகில் இருக்கிற சகோதரன் பணம் இருக்கிறவனானாலும் இல்லாதவனானாலும் யாராயிருந்தாலும் குறைவுள்ளவராயிருந்தாலும் நான் சமமாக நேசிப்பேன். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நான் செய்வேன். அப்படி செய்துதான் உங்களுடைய திருச்சபை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அப்படி இருக்கிற சபையில் தான் தேவனுடைய ஊழியம் நிறைவேறும். அங்கேதான் தேவனுடைய சர்வ வல்லமை வெளிப்படும். இந்த வசனங்களால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்த திருச்சபையார், ஊழியக்காரர்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்து வந்து இந்த செய்திகளை கேட்டு ஆராதனை பங்கு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
ഞാൻ പറഞ്ഞ വചനങ്ങൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണും. ഇല്ലെങ്കിലും ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങൾക്ക് അത് ഉള്ളിൽ പ്രകാശിപ്പിക്കും. நாங்கள் சொன்ன இந்த வசனங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும், புரியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அதை விளங்க பண்ணுவாராக. ട്രാൻസ്ലേഷൻ ചെയ്ത ബർന്നബാബ ദൈവം അനുഗ്രഹിക്കും. மொழிபெயர்த்த பர்னபாஸ் அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. എല്ലാവർക്കും വന്ദനം അറിയിക്കുന്നു. ദൈവം നിങ്ങളെ எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். நன்றி.